இங்க கமலான்ற லேடியோட ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே துபாய் போயிடுறாரு. இவங்களுக்கு குழந்தையே பிறந்திருக்கும், ஆனா அவர் ஒரு வாட்டி கூட கால் பண்ணிருந்திருக்க மாட்டாரு. ஆக்சுவலா கமலாக்கு காது கேட்காது. அதனாலேயே அவ வேலை செய்யற கம்பெனியோட ஓனர் அவகிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிறாரு. காது கேட்கற மிஷின் வாங்கணும்னா 15,000 ஆகும்னு சொல்லி டாக்டர் சொல்லிருப்பாரு. இதனாலேயே இவங்களும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்து அவங்க ரொம்பவும் அழுகுறாங்க. அப்ப ஒரு பெரியவர் என் பையனும் துபாயில தான் வேலை செய்யறான், நான் உன் ஹஸ்பண்ட் நம்பர் வாங்கி தரமான்னு சொல்றாரு. எப்படியோ ஒரு நம்பரை வாங்கி கொடுத்துறாரு. இவளும் சந்தோஷமா அந்த நம்பரை வாங்கி ஒரு கடையில கொடுத்து பேச சொல்றா. அவரும் பேசிட்டு உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இருக்கிறாரா, உங்களையும் குழந்தையும் பார்க்க சீக்கிரமாவே வராரான்னு சொல்றாரு. இத கேட்ட கமலாக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இயரிங் மிஷின் வாங்கி அவ ஹஸ்பண்டுக்கு கால் பண்றா. கமலான்ற பேரை மட்டும் தான் சொல்றா. அதை கேட்ட உடனே அந்த காது கேட்காதவளை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, நான் துபாயில செட்டில் ஆயிட்டேன், எனக்கு இங்க கல்யாணமும் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த கடைக்காரங்க கிட்ட பேசும்போதுமே இப்படிதான் கோவமா பேசியிருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் தான் மாத்தி சொல்லிருப்பாரு. புருஷன் தன்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு நினைச்சு பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப அந்த ஏரியால பயங்கரமா மழை பெஞ்சு வீட்டுல வெள்ளம் வேற வந்துடுது. கமலாவும் குழந்தையும் வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. இப்ப எப்படியோ தப்பிச்சு அந்த வீட்டுல இருந்து வெளியே வராங்க. அப்ப அந்த குழந்தை கையில பார்த்தா அவ கஷ்டப்பட்டு வாங்கின அந்த இயரிங் மிஷின் இருக்கு. இப்ப இதை பாக்குற கமலா ரொம்பவும் சந்தோஷப்பட்டு தன்னை விட்டு போன கணவனை நினைக்காம தன் குழந்தைக்காக வாழணும்னு நினைக்கிறாங்க.